ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போது கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு கொட்டிக்கலாம். உங்ககிட்ட அப்படி கல் உப்பு இருந்தால் கூட நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் கேக் செய்யும்போது அதே உப்பு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நமக்கு அப்படியே இருக்கட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நல்லா கூலிங் போனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 3 முட்டையை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பவுடர் சுகர் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடர் சுகர் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதே கிளாஸில் தான் நம்ம மற்ற எல்லா பொருளையுமே சேர்க்க போகிறோம். அப்படி நீங்கள் கிளாஸில் அளந்தாலும் 1 கிளாஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பவுல் இருந்தாலும் அந்த பவுலில் நீங்கள் அளவுக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து 1/4 கிளாஸ் மட்டும் நாங்கள் பட்டரை உருக்கி சேர்த்துருக்கோம். மீதி 1/4 கிளாஸ் வந்து நார்மல் ஆயில் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். அப்படி நீங்கள் வெறும் ஆயிலில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது ஆயிலும் பட்டரும் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் சேர்க்கறதா இருந்தால் 1/2 கிளாஸ் மட்டுமே ஆயில் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சாச்சு. கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே அரைக்காதீங்க. நமக்கு ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு அரைச்சாலே நமக்கு போதும். இப்போ நம்ம இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு இப்போது மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நாங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் அப்படி பிடிக்குன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நாங்கள் எதுவுமே தண்ணி பால் எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி இருக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வேணால் நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து நல்லா ஒரு ரவுண்டான பாத்திரம் உங்ககிட்ட ஏதாச்சும் நல்லா அடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதிலே வந்து நீங்கள் ஆயில் தடவிக்கோங்க. இல்லை பட்டர் தடவிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அது கூடவே இந்த பாத்திரத்தையும் நம்ம வச்சுக்கலாம். வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம கேக் செய்ய தேவையான பாத்திரத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். பாத்திரத்தை நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் ஊற்றிக்கலாம். நாங்கள் வச்சுருக்க பாத்திரம் வந்து குக்கர் உள்ள கரெக்டாக போகல, அதனால தான் நாங்கள் முன்னாடியே வச்சிட்டோம். அப்படி உங்களுக்கு வந்து சின்ன பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியிலே வச்சு மாவை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் உள்ளே வச்சுக்கலாம். நம்ம மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் பபுள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பாத்திரத்தில் மாவு சேர்க்கும்போது ஃபுல்லாக சேர்க்காதீங்க. ஒரு கால்வாசி நமக்கு இடம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா வெந்து உப்பி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க. இப்போ நம்ம கேக் ஊற்றி வச்சதுக்கப்புறமா குக்கரில் வந்து விசில் போடாதீங்க. கேஸ் கட்டர் எதுவுமே போடாமல் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நமக்கு கேக் நல்லா வெந்து வர 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகுது. இந்த டைமில் வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டே போட்டுனா மாவு கூட எல்லாமே உள்ளே போயிடும். அதனால தான் நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சேர்க்கணும். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம இது வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள்.
நமக்கு இப்போ எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இதை கீழே இறக்கி வச்சுட்டு கத்தியை வந்து நல்லா எல்லா சைடும் இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுருங்க. கத்தி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துடலாம், ஓரத்தில் ஃபுல்லாக. இப்போ நம்ம இதை அப்படியே பிளேட்டில் வந்து கவுத்தி போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடியிலலாம் எதுவுமே அடி பிடிக்கல, வாசமும் செம்ம சூப்பராக இருக்குது. நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பரான கேக் உங்களுக்கு வரும். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாதை கட் பண்ணுவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. சும்மா வாவ், எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி கரெக்டாக சூப்பராக வரும். ஹார்ட்டை இப்போ உடைச்சாச்சுங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இதை கட் பண்ணால் தானே நம்ம சாப்பிட முடியும். இவ்வளோ அழகான கேக்கை கட் பண்ணி சாப்பிடாம இருந்தால் எப்படி. வாங்க இப்போ நம்ம பீஸ் போடலாம். இது போட்டுடலாமா? போட்டு குறுக்க வரும். ஈஸியாக கட் பண்ணுறேன்ப்பா, ரொம்ப ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. வீடியோ எடுக்கலையா? எஸ், இதை கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய். செம்ம சாஃப்டாக இருக்குது அந்த கேக் ரெசிபி. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்பவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பபாய்.